வணக்கம். உலக வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு துப்பறியும் கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஏதோ சாதாரண பழைய வரலாறு இல்லைங்க. பல ஆயிரம் வருஷமா மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்த ஒரு மாபெரும் ரகசியத்தை நாம இன்னைக்கு இந்த தொகுப்புல உடைக்க போறோம். கதையோட நடுவுல இருந்தே நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். தயாரா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். வருஷம் 1856 முல்தான்ல இருந்து லாகூருக்கு ரயில் பாதை அமைக்கும் வேலை ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்கிருந்த மண் மேடுகள்ல கட்டுமானத்துக்கு தேவையான செங்கற்களை தேடி தொழிலாளர்கள் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ரொம்ப நேர்த்தியான ஒரே அளவிலான ஆயிரக்கணக்கான செங்கற்கள். வெறும் செங்கல் தேடி போனவங்களுக்கு தற்செயலா ஒரு மாபெரும் நாகரிகமே கண்டுக்கு முன்னாடி கிடைச்சது. எப்படி இருந்திருக்கும் அந்த நிமிஷம்? இதிலிருந்துதான் நம்ம கதையோட முதல் அத்தியாயம் ஆரம்பமாகுது. எதிர்பாராத மாபெரும் கண்டுபிடிப்பு. அப்படியே கொஞ்சம் காலத்தை முன்னோக்கி நகர்த்தி 1924 செப்டம்பருக்கு வருவோம். இந்திய தொல்லியல் துறையைச் சேர்ந்த சர் ஜான் மார்ஷல் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிடுறார். அதுவரைக்கும் அந்த இடிபாடுகள் எல்லாம் அலெக்சாண்டர் படையினர் விட்டுட்டு போன கிரீக்க எச்சங்கள்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது கிடையாது. அது பல ஆயிரம் வருஷ பழமையான, முற்றிலும் மறக்கப்பட்டு போன மிக உயர்ந்த ஒரு மாபெரும் நாகரீகம்னு அவர் பெருமையா உலகத்துக்கு அறிவிச்சார். அடுத்த பகுதி இந்திய நிலப்பரப்பின் உருவாக்கம். இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு நாகரிகம் எப்படி அங்க உருவாச்சுன்னு நீங்க யோசிக்கலாம். இத புரிஞ்சுக்க பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்க்கணும். இயற்கையோட சக்தி எவ்ளோ பிரம்மாண்டமானது தெரியுமா? வருஷத்துக்கு வெறும் 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுல மிக மெதுவா நகர்ந்த இந்திய நிலப்பரப்பு ஒரு கட்டத்துல யுரேஷிய கண்டத்தோட பயங்கர வேகத்துல மோதி இருக்கு. இந்த மோதலோட விளைவதான் இன்னைக்கு நம்ம பாக்குற 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு விரிஞ்சு கிடக்கிற ஊடுருவவே முடியாத பிரம்மாண்டமான இமயமலை அரண். இப்படி உருவான இந்த பிரம்மாண்டமான மலை அரணும் புவியியல் அமைப்பும் சேர்ந்து ஒரு அற்புதமான உயிர்வாழும் சூழலை இங்க உருவாக்குச்சு. இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா, இங்க பெய்யும் மொத்த மழையில 80% ஜூன் மாசம் தொடங்குற தென்மேற்கு பருவமழை மட்டுமே கொடுத்துருது. இந்த மழைதான் கங்கை, சிந்து மாதிரியான வற்றாத ஜீவநதிகளை உருவாக்கி இங்க விவசாயம் செய்யறத சாத்தியமாக்குச்சு. இது நம்மளை அடுத்த பகுதிக்கு கொண்டு போகுது. முதல் மனிதர்களின் இடப்பெயர்வு. இப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இயற்கையாவே உருவான இந்த வளமான நிலத்தை முதல்ல பயன்படுத்திய மனிதர்கள் யார்? நம்ம மூதாதையர்களின் பயணத்தை கவனிச்சிங்கன்னா 70,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காலிருந்து புறப்பட்ட மனிதர்கள் அரேபிய தீபகற்பம் வழியா இந்திய துணைக்கண்டத்தை வந்தடைஞ்சிருக்காங்க. இந்த வளமான நிலம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டு இந்தியா ஒரு காலகட்டத்துல மனித குலத்தோட மாபெரும் மையமாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கிமு 8000 வாக்குல ஈரானின் ஜாக்ரோஸ் மலைகள்ல இருந்து இன்னொரு மனித கூட்டமும் இங்க வந்து சேர்ந்தது. இவங்க சும்மா வந்து தங்கிட்டு மட்டும் போகலங்க. மெஹர்கர் அப்படிங்கிற கிராமத்துல இந்த ஆரம்பகால மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய விவசாய புரட்சியே ஏற்படுத்தினாங்க. பார்லி சாகுபடி செஞ்சாங்க, ஆடு மாடுகளை பழக்கப்படுத்தி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? உலகத்திலேயே முதலா பருத்தி துணியை நெய்த பெருமை இவங்கள தான் சேரும். இந்த விவசாய புரட்சி தான் அடுத்த மாபெரும் சகாப்தத்துக்கு அடித்தளம் அமைக்குது. பிரம்மாண்டமான சிந்து சமவெளி நாகரீகம். சுமார் கிமு 2500 வாக்குல இந்த நாகரிகம் அதோட உச்சத்தை தொட்டது. இது எப்படி ஒப்பிடலானா, எகிப்துல பிரமிடுகளும் இங்கிலாந்துல ஸ்டோன்ஹெஞ்சும் கட்டப்பட்டு இருந்த அதே காலகட்டம் தான் இது. ஆனா சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எகிப்து, மெசபடோமியா இந்த 2 மாபெரும் நாகரிகங்களையும் ஒன்னா சேர்த்தா கூட அதை விட ரொம்ப பெரிய பரப்பளவுல, அதாவது 10 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேல இந்த ஹரப்பா நாகரிகம் பிரம்மாண்டமா விரிஞ்சு கிடந்திருக்கு. இப்போ பகுதி 5, வியக்க வைக்கும் வாழ்க்கை முறை. இவ்ளோ பெரிய நாகரிகத்துல வாழ்ந்த மக்கள் மத்த உலகத்திலிருந்து எவ்வளவு வித்தியாசமா தங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரம்மாண்டமான நகரங்களை தோண்டி பார்த்தப்போ அவங்க அங்க பார்த்ததை விட பார்க்காத ஒரு விஷயத்தை நினைச்சுதான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆமாங்க, அங்க பிரம்மாண்டமான அரண்மனைகளோ அவங்கள ஆள்றதுக்கு சக்தி வாய்ந்த ராஜாக்களோ இல்லவே இல்ல. எல்லாவற்றிற்கும் மேலா எந்த ஒரு கொடிய போர் ஆயுதங்களும் அங்க கண்டுபிடிக்கப்படவே இல்ல. எப்படி சாத்தியம் இது? ஆச்சரியமா இருக்குல்ல? ராஜாக்களுக்காக பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டுறதுக்கு பதிலா அவங்க ஒரு அற்புதமான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கினாங்க. பல நகரங்கள் முழுக்க எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரே அளவிலான சுட்ட செங்கற்கள், செஸ்போர்ட் மாதிரி நேர்த்தியா திட்டமிடப்பட்ட தெருக்கள், அந்த காலத்திலேயே உலகமே வியக்கிற அளவிலான மூடிய வடிகால் அமைப்புகள், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான எடைக்கற்கள்,
பெரிய பொது நீராடும் குளங்களன்னு மக்கள் நலனிலும் சுகாதாரத்திலையும் அவங்க காட்டின அக்கறை உண்மையிலே நம்ம மெய் சிலிர்க்க வைக்குது. போரை விரும்பாத இந்த அமைதியான மக்கள் மிகச்சிறந்த வியாபாரிகளாகவும் இருந்திருக்காங்க. தாமிரம், தந்தம், பருத்தினை ஈராக் வரைக்கும் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையே ரொம்ப அழகா இருந்திருக்கு. ஓய்வு நேரத்துல விளையாட கனமான பகடைகள், வீடுகள்ல சுடுமுன்னால் செய்யப்பட்ட எலிப்பொறிகள், அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு விளையாட பறவை வடிவத்துல செஞ்ச விசில்கள்னு ரொம்பவும் மகிழ்ச்சியான அமைதியான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கல. இறுதி பகுதி விடை தெரியாத வீழ்ச்சியும் மர்மமும். இந்த நாகரீகம் எப்படி அழிஞ்சது அப்படிங்கிற மர்மத்துல ரொம்பவே ஏமாற்றம் அளிக்கிற விஷயம் ஒன்னு இருக்கு. அவங்களோட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட முத்திரைகளை நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா அதை இன்னைக்கு வரைக்கும் நம்மால படிக்கவே முடியல. எகிப்திய மொழியை புரிஞ்சுக்க எப்படி ரொசட்டா கல் உதவியோதோ அந்த மாதிரி எந்த ஒரு இருமொழி கல்வெட்டும் நமக்கு இங்க கிடைக்கல. அதனால அவங்களோட குரல்கள் 10,000 வருஷங்களா நமக்கு கேட்காமலேயே மௌனமாயிடுச்சு. அவங்க விட்டுட்டு போன எழுத்துப்பூர்வமான பதிவுகள் எதுவும் புரியாததால சுமார் கிமு 1300 வாக்குல இந்த மாபெரும் நகரங்களை அழிச்சது எதுன்னு விஞ்ஞானிகள் ஒரு நூற்றாண்டுக்கு மேல விவாதிச்சுட்டு வராங்க. நதிப்பாதைகள் மாறினது காரணமா, இல்ல தொடர் வெள்ளமா, அல்லது புதிய நோய்களா, இப்படி பல விவாதங்கள். ஆனா இதுல ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. இங்க போர் நடந்ததுக்கான எந்த எலும்புக்கூடுகளும் கிடைக்காததால பல வருஷமா சொல்லப்பட்டு வந்த ஆரிய படையெடுப்பு அப்படிங்கிற கோட்பாடு முற்றிலும் ஆதாரமற்றதுன்னு விஞ்ஞானிகளால நிராகரிக்கப்பட்டுடுச்சு. அப்படியானால் உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? சமீபத்திய புவியியல் ஆய்வுகள் நமக்கு ஒரு தெளிவான பதில கொடுக்குது. கிமு 2020ல தொடங்கிய உலகளாவிய மெகாலயன் வறட்சி அப்படிங்கிற மாபெரும் பேரழிவு தான் அது. இந்த நீண்டகால கொடூரமான வறட்சி சிந்து சமவெளியோட ஜீவநதிகளை வற்றச் செஞ்சது மட்டுமில்லாம எகிப்து, சீனாவில இருந்த பல மாபெரும் பேரரசுகளோட வீழ்ச்சிக்கும் முக்கிய காரணம் அமைஞ்சிருக்குன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த தொகுப்போட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா விடை பெறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இது நிறைவு செய்றேன். ஆஸ்கோ பாப்போலா மாதிரியான பல புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர்கள் இன்னும் படிக்கப்படாத அந்த சிந்து சமவெளி எழுத்துக்கள் பழந்தமிழ் மொழியோடும் பண்பாட்டோடும் தொடர்புடையவைன்னு உறுதியா வாதிடுறாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்து போர் ஆயுதங்கள் இல்லாம சமத்துவத்தை போற்றி வாழ்ந்த இந்த மாபெரும் அமைதி விரும்பிகள் தொன்மையான தமிழதான் பேசுனாங்க அப்படின்னா, அந்த எழுத்துக்களை நம்ம என்றாவது ஒரு நாள் முழுமையா படிக்கும்போது நம்மை பற்றிய இன்னும் எத்தனை பிரம்மாண்டமான ரகசியங்கள் வெளியாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடல்ல சந்திப்போம். நன்றி.